ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டூல்ஸ் எது அண்ட் எந்தெந்த சாஃப்ட்வேரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கைஸ், பேசிக்கலி ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம். ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் எதில் வேணாலும் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான ஆப்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ பைட்ராய்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, இல்லாட்டி QPythonன்ற ஆப் வந்து ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஃபோனை வச்சு ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். பட் கைஸ், நீங்கள் ஒரு வேளை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ், யார் என்ன சொல்கிறான்றலாம் பார்க்காதீங்க. நான் என்னோடய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உங்கள் இஷ்டம். நம்ம மெயின் எய்ம் இஸ் டு லேர்ன் ப்ரோக்ராமிங், சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இஸ் பைத்தன். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பைத்தனை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியே தீரணும், அப்போ தான் ஓடும். ஸோ ஜஸ்ட் பைத்தன் டவுன்லோடுன்னு போடுங்க. பைத்தன் டவுன்லோடுன்னு போட்டோடனே ஃபஸ்ட் லிங்கில் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ கைஸ், இங்கே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பைத்தன் 3.8.3 டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தன் அப்படின்னு போட்டிருக்கு. பட் கைஸ், என்னோட ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்களா, லேட்டஸ்ட் வெர்ஷன் புதுசாக ஏதாச்சும் வரப்போ அதில் ஏதாச்சும் பக்ஸ் ஏதாச்சும் இருக்கும். ஸோ நான் வந்து 3.8.2 வச்சுருக்கேன். அதில் பக்கோட ஃபிக்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே போங்க. கீழே போனோடனே லுக்கிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரிலீஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்படியே லைனாக ஒன்றா போட்டிருக்கு. ஸோ கைஸ், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 3.8.2 February 24, 2020 டவுன்லோட் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ அப்படியே கீழே போங்க. இங்கே உங்களோட டிவைஸோட டைப் போட்டிருக்கும், macOS அது இதுன்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த டிவைஸ் வச்சுருக்கீங்க அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எனக்கான டிவைஸ் இங்கே போட்டிருக்கு. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், பைத்தன் இன்ஸ்டால் ஆனோடனே பைத்தன் 3.8.2.exe அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கைஸ், இங்கே இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும், அதில் ரன்னு கொடுத்துருங்க. கைஸ், நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே இன்ஸ்டால் வரும், அப்படியே கீழே வந்து ஆட் டு பாத் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கீழே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் டு பாத்துன்னு ஒரு ஐக்கான் வரும், அதை மட்டும் டிக் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? ஸோ அதை டிக் பண்ணி விட்டுட்டு அடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ பைத்தன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம்னா, அப்படியே போய் டேரெக்டாக பைத்தன்னு ஓப்பன் பண்ணிடுவோம். பைத்தன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ மாதிரி காமிக்கும். இதில் போய் நம்ம வாட்டுக்கு ப்ரோக்ராமிங் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது பண்ணுறது தப்பெல்லாம் கிடையாது. பட் கைஸ், ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஏதாச்சும் கோடு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்கள் இது கமாண்ட் லைன் இன்டர்பிரிட்டரில் போய் இதெல்லாம் பண்ணுவீங்களா? கமாண்ட் லைன் இன்டர்பிரிட்டர்னால் என்னன்னு அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இது பார்க்க உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் லுக்கு எதுவுமே தராது. அண்டு நீங்கள் பெரிய திங் லைக் காப்பி பேஸ்ட்டு இல்லாட்டி நிறைய இது உங்களால் பண்ண முடியாது இதில், சரிங்களா? ஸோ இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய MB கணக்கான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. பைத்தன் ஒரு 25 MB தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்து நீங்கள் இன்னொரு ஃபைல் டவுன்லோட் பண்ணணும், தட் இஸ் MSVS கோடு, அதாவது மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட். கைஸ், மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் இஸ் அ ஐடினா ஒன்றும் கிடையாது, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். பேசிக்கலி சொன்னால் கோடு எழுதுவோம், அவ்வளோதான். அதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ MSVS கோடுன்னு கூகுளில் போட்டோன்னே உங்களுக்கு ஒரு டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த யூசர் அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸாக இருந்தால் விண்டோஸ் இங்கே கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லினக்ஸாக இருந்தால் இங்கே பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் யூசர்ஸ் யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ கைஸ், மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணோடனே நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்படின்னு பைத்தன் இன்ஸ்டால் பண்ணோமோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் டு பாத் அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல.
ஸோ கைஸ் மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்காது. இது வந்து நான் ஏற்கனவே கோடிங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் இப்படி காமிக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். இங்கே நியூ ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் ஆட் ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டர் அப்படி இப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ கைஸ் இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். என்னென்னா இங்கே கீழே எக்ஸ்டென்ஷன்ஸ்னு போட்டிருக்கோம். அங்கே கிளிக் பண்ணிட்டு நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு அப்புறம் தெரியும். ஸோ இங்கே சர்ச் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு போட்டிருக்கோம். அங்கே போய் ஜஸ்ட் நீங்கள் பைத்தன் அப்படின்னு போடுங்க. எடுத்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வரும். பைத்தன் லிண்டிங் டீபக்கிங் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அன்இன்ஸ்டால்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி இதில் இந்த மாதிரி இன்ஸ்டால்னு போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ அங்கே இப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே எனக்கு இருக்கிற மாதிரி அன்இன்ஸ்டால்னு காமிக்கும். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தனுக்கு தேவைப்படுற டூல்ஸ் அண்ட் ஐடிஇ எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமையும் எழுதுவோம் சரிங்களா. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் என்னைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லலாம் ஃபாலோ பண்ணுங்கள். So thank you to all my lovely viewers and subscribers. I will see you in the next video. Up to that, stay tuned and keep watching Coding Anna.